டீச்சர்ஸ் லெசன் எடுக்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்தால் மட்டும் பத்தாது, இன்ட்ரெஸ்டோட எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு படிப்புனா அதை பிடிக்கிறது எதனால அப்படின்னா முதல்ல டீச்சர் எடுக்கிற விதத்தினால. ஓகே, ஸோ ஆசிரியர்கள் அந்த குழந்தைக்கு எப்படி அந்த பாடத்தை சொல்லித்தராங்க அப்படிங்கிறது தான் முதல்ல அந்த குழந்தைக்கு அந்த பாடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பையே ஏற்படுத்தும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம டீச்சர்ஸ் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ சில டீச்சர் சொல்லுவாங்க, முன்னாடி இருக்க எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு, பின்னாடி இருக்கவனுக்கு புரியலன்னா என்ன பண்றது அப்படின்னு. அந்த மாதிரி வார்த்தையே நாம சொல்லக்கூடாது. ஏன்னா எந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கிளாஸ்ல இருக்காங்க அப்படின்னா கடைசி ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் புரிய வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அது எப்படி புரிய வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அழகா, எளிமையா, ரொம்ப இனிமையா இருக்கணும். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து இன்ட்ரெஸ்டா இருந்தா தன்னால கவனிப்பாங்க இல்லையா? ஸோ ஒரு பாடத்தை இன்ட்ரெஸ்டா எடுக்க வேண்டியது, இன்வால்வ்மெண்ட்டா எடுக்க வேண்டியது ஒரு டீச்சரோட முழு கடமை. ஒரு குழந்தைக்கு ஒரு மேக்ஸ் பிடிக்கணும் அப்படின்னா அந்த மேக்ஸ் அந்த டீச்சர் எப்படி சொல்லி தராங்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஓகே, ஒரு சப்ஜெக்டும் அந்த இப்போ சில எல்லாம் இப்போ நம்ம நம்ம லைஃப்லயே பாருங்களேன், நமக்கு சில சப்ஜெக்ட் பிடிக்காது. இப்போ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹிந்தி எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா எங்களோட ஹிந்தி மிஸ் வந்து எப்போ பார்த்தாலும் கோவமாவே கடுகடுன்னு இருப்பாங்க. ஓகே, ஹோம்ஒர்க்னாலும் ஏற்கனவே அது புரியாது லாங்குவேஜ், பத்தாவதுக்கு இவங்க வேற கோவமா இருக்கும்போது அந்த மொழி மேல ஒரு பயமே வந்துருச்சு எனக்கு நான் படிக்கும்போது. ஓகே, ஸோ அது மாதிரி சில பாடங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா 10th எனக்கு வென் டயக்ராம்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. வென் டயக்ராம் சொல்லி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் வந்து எனக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சது. என் டயக்ராம்லேருந்து ஆரம்பிச்சு மேக்ஸை வந்து அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போனாங்க. ஸோ அதை அது அப்போ நம்மளால வரும் போல இருக்கு, நம்மளால முடியுது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டை ஒரு டீச்சர் மட்டும்தான் ஏற்படுத்த முடியும். அதை அழகாக எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம் அந்த குழந்தைக்கு, எப்படி அழகாக கொடுக்குறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு குழந்தைக்கு பாடம் பிடிக்கிறதுக்கு. அப்போ எவ்வளவு எவ்வளவு இம்பார்ட்டண்டான இடத்துல இருக்கும் டீச்சர்ஸுங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளை யோசிச்சு பாருங்க, நமக்கு சில சப்ஜெக்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பா அந்த டீச்சர் நம்மளுக்கு பிடிச்சிருக்கும். அந்த டீச்சர் அந்த அளவுக்கு அதை டீச் பண்ணியிருப்பாங்க, நம்மளுக்கு பிடிக்கிற மாதிரி டீச் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப நாம டீச் பண்ணும்போது நம்மளை பிடிக்கிற மாதிரி அந்த பாடத்தை பிடிக்கிற மாதிரி நாம டீச் பண்ணணும். அது அது புரிய வைக்கிறதுக்கு நீங்க அழகா புரிய வச்சாலே உங்களை அந்த குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிரும், அந்த பாடத்தையும் பிடிச்சிரும். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான அடிப்படையான கவனம் செலுத்த வேண்டியது டீச்சர்னாலே ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா, பாடத்தை ஒரு ஒரு லெசனை குழந்தைங்களுக்கு சந்தோஷமா புரியுற மாதிரி எடுக்கணும். ஓகே, ஸோ இது நம்ம ஒவ்வொரு ஆசிரியரோட கடமை. வாழ்த்துக்கள்.